எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கண்ணா. இங்கே டைனோசர் ஒருவேளை மெட்டீரியலிஸ்ட்டு தான் தோன்றுச்சோ. உண்மையிலேயே அது தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு இதை கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த லைட் செட்டிங்ஸை கொண்டு வந்துட்டு தண்ணி ஆடுற மாதிரி. ஆடுதுங்க. உள்ள மட்டும் வாங்கடா. வராமல் மெயின்டெனன்ஸுக்கு முன் மெயின்டெனன்ஸுக்கு பின். ஷார்ஜா டெசர்ட் பார்க் போகலாமா? சில்ட்ரன்ஸ் பார்க்கு டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே போனோடனேயுமே சில்ட்ரன்ஸ் பார்க் பூங்கா அதெல்லாம் இருந்துச்சு. அமீரத்துடைய ஒற்றுமையை ஏற்படுத்திய மன்னர் ஹிஸ் ஹைனஸ் ஷேக் ஜயத். இங்கே நம்ம என்னென்ன விலங்குகள்லாம் பார்க்க போகிறோம். எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாடலாகவே என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இதை தாண்டியும் நிறைய இருக்குது. அதில் ஹைலைட் ஆனது அவ்வளோ உள்ள எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாகவே காட்டியிருக்காங்க. ஸோ விலங்குகள் அதனுடைய வாழ்விடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்றாவே நம்ம பார்க்குற மாதிரி. யாரும் கத்துறாங்களா இல்லை உண்மையான மரங்கள் போலயே பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா. உண்மையிலேயே அந்த பாறைகள் இருக்கிற மாதிரி தத்ரூபமாக இந்த விலங்குகள்லாம். இந்த அட்மாஸ்பியருக்கான சவுண்டு வந்து ஆர்டிஃபிஷியலாகவே பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஹைலைட்டு. எல்லாமே நேச்சராக. நம்ம ஊரில் உள்ள மரங்கொத்தி ஆக்சுவலாக ஆனால் அது ஒரு கிளாஸில் வச்சுருக்கிறாங்க. இந்த நாட்டுடைய பாரம்பரியமான கழுகு, பருந்து, பூமா வந்து உண்மையிலேயே ஒரு மானை வேட்டையாடி கொண்டு போகிற மாதிரி. லியோ ஹைனா காட்டுடைய துப்புரவாளர்னு சொல்கிற ஹைனா வந்து எலும்பு கூட்டையெல்லாம் கிளியர் பண்ணிடும். அதை வச்சுருக்காங்க. அடுத்து இந்த பூமா பறக்கிற பறவையை பிடிக்கிற மாதிரி அப்படியே நேச்சராக சரியான ஷாட்டு, நல்ல லைவான ஒரு ஷாட்டு. 20 நிமிஷம்னாலும் கொடுத்த காசு இதுக்கே ஒருத்து. சரியான பிளேஸ். நம்ம ஊர் கீரி புள்ள எதுவுமே எல்லாமே வந்து நேச்சராக எப்படி இருக்குமோ அப்படியே தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதான் ஓனாய். இந்த பாறைகள்லாம் பார்த்தா உண்மையிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே லைவானது. செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே லைவு. இங்கே உள்ள மிருகங்களை தவிர அது மட்டும்தான் டூப்பு. மற்ற எல்லாம் ரியல். மனிதர் வாழ்ந்த குகை, குணா குகை போல். உள்ள மரங்களை பாருங்க. உண்மையிலேயே ஒரு மலை பிரதேசத்தில் உள்ள மரம் எப்படி இருக்குமோ அதை தத்ரூபமாக எடுத்து வச்சுருக்காங்க. பாலைவனத்தில் வாழ்கிற ஓணான் அது எப்படி மண்ணிலேருந்து வெளியே வருமோ அதை அப்படியே எடுத்துருக்காங்க. பாலைவன ஹீரோ ஒட்டகம். உண்மையிலே ஒட்டகம் வந்து ஒரு இறைவனுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு. அது இந்த பாலைவனத்தில் இருக்கிற வெப்பத்தை எப்படி தாங்குது,
அந்த ஒட்டகத்தோடைய ஒரு பார்ட்ஸையும் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு பார்ட்ஸும் எதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன் டைனோசருக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? டைனோசர் ஒருவேளை மிடில் ஈஸ்ட்டு தான் தோன்றுச்சோ, பல மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்தில் வச்சுருந்தாங்க டைனோசருடைய பண்புகளை பற்றி. லைவான எக்ஸ்பீரியன்ஸுக்காக சவுண்டு 3D எஃபெக்டில் இருக்குது. லாவா எரிமலை எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு அழகான ஒரு காட்சி அமைப்பு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீர் யானை, குதிரை, அக்வாரியமா? ஆனால் கொஞ்சம் லைட்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. இல்லை அது ஆக்சுவல் கலர் என்ன எதுங்கிற இல்லை, உண்மையிலே அது தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு இதை கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த லைட் செட்டிங்ஸை கொண்டு வந்துட்டு தண்ணி ஆடுற மாதிரி ஒரு அக்வாரியம் வந்து ரியலாக எப்படி இருக்குமோ அப்படியே அதை காமிச்சிருக்காங்க. சவுண்டு, தண்ணி சவுண்டு கேட்குதா? வெளியே துபாயில் வாழை மரம் கண்டிப்பாக அழகாக வளர்த்துருக்குறாங்க. செம்ம செட்டிங்கு. விஷயத்துக்கு வந்து எவ்வளோ மெனக்கெட்டு நல்லா உள்ளேயே வந்து கார்டன்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு ஆச்சரியமான விஷயம். இதுக்குள்ளே ஒரு ஜுராசிக் பார்க்கு ஒன்று இருக்குது. இதெல்லாம் செட்டிங்ஸ் கிடையாது, உண்மையிலேயே ஒரு கார்டனே உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே பாருங்க மேலே பறக்கிற ஜுராசிக் பார்க்கு பாருங்கள், மேலே ஹேங்கிங்கில் போட்டு விட்ருக்காங்க பாருங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்ல ஒரு ஸ்பாட்டு. சுற்றி கிரீனரி தான், நல்ல ஆர்டிஃபிஷியல். நம்ம அங்கே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க சுகரு, ஆக்சிஜன் என்ன சொல்ல வராங்கன்னு தான் தெரில. அது சரி. இப்போ லைட்டாக மறுபடியும் இது பண்ணுங்க. ஃபோட்டோ எடுக்குது. பாசநாயகம் மண்ணு தானே தெரியுது, ஆனால் இதில் ஒரு பாம்பு இருக்குது. பாலைவன மணலில் புதஞ்சு வாழும் ரேட்டல் ஸ்னேக். இல்லை அது டூப் மாதிரி தான் தெரியுது. எல்லாமே லைவான ஸ்னேக்ஸ் தான். பாருங்க, ஒரிஜினல் ரேட்டல் ஸ்னேக்கு ஃபுல்லாக ஒரிஜினல். ஆமாம், உள்ள தலையெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுது. டேஞ்சர் போட்டு வச்சிருக்கிறேன் தெரியுது. நம்மளுடைய கருநாகம், நாம் சொல்கிற மண்ணொலி பாம்பு, அரேபியன் சாண்ட், அரேபியன் லிசார்ட், உடும்பு, நம்ம சொல்ல பாம்புராணியா, இவன் இல்லாத இடமே இல்லை போல. நம்ம ஊர் தவக்கலை. ஆமை குஞ்சுகள்,
ஆமாம். அவனை மட்டும் எடுக்கிற எண்ணெயை போட்டு விடுங்க. பறவைகள் சரணாலயம் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல. சரி, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. போய்க்கிடலாம். இல்லை, அட்டாக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு சில நேரம் இல்லை, ஒரு சில நேரம் கொத்தலாம்ல. வைப்புங்க. கூட்டம் ஃபுல்லாக அங்கே தான். அது நெட்டக்கோக்கு, அது என்னங்க, அது ஃப்ளமிங்கோ எல்லாம் அந்த ஃப்ளமிங்கோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லா பறவைகளுக்கும் வந்து பறக்கிற பறவைகளுக்கெல்லாம் நம்ம அடைப்பட்டு இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலு. ஆனால் விவரம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் டே அடிக்க எவ்வளோ சுற்றுலாளிக்கு தானே இருக்குன்னு அப்படின்னு அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியலான வாட்டர் ஃபால்ஸு. வராமல் தாராமல் எதுக்கு இல்லை, ஆனால் போடுவாங்க, இறை போடுவாங்க. ஆமாம், கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பறவையுடைய சத்தத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது மைண்டில் வந்து இங்கே ஏதோ ஒரு பறவை ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்டிவாகவே இருக்குது, இறைய தேடிக்கிட்டு இருக்கும். துணை இருக்கும், கண்டிப்பாக துணை இல்லாமல் இருக்காதுல்ல. அதுவும் சுற்றி சுற்றி வருவாங்க. இல்லை, நம்ம ஒரு மங்கோஸ் கீரி. ஓ ஆமாம், பாம்போட இருட்டில் வாழ்வன முள்ளம்பன்றிகள். எல்லா நாட்டிலையும் தானே இருக்கு. கழுகு இவங்களுடைய செட்டப்பே அழகாக இருக்குது. நம்ம வந்து ஏசி சென்ட்ரலைஸ்டு ஹாலில், ஆனால் விலங்குகள்லாம் வந்து அவுட்டோரில் சரியான ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க இந்த ஆடு நிறைய ஆடு அங்கிட்ட அடைச்சி வச்சுருப்பாங்க. சரியான செட்டிங். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வரையாடுகள் எல்லாமே மலை பிரதேசத்தில் பாலைவனத்தில் வாழ்கிற வரையாடுகள். ஆடுதுங்க அங்கே பாருங்க, ஆஸ்ட்ரிச்சு ஒரு பெரிய வேலி போட்டா அதேதான், அதை தாண்டி போயிடாம. ஒட்டகம் காணோம், மான் நிற்கிது தெரியுதா, தூரத்தில் மான் நிற்கிது. ரீசைக்கிள் வாட்டர் குடிக்கலாமான்னு யோசிச்சு இல்லாத இடம் இங்கே ஷாக்மா புடூரம்
வாங்குறேன் கண்ணாடிக்கு உள்ளே மட்டும் வாங்கடா. வேற வர சொல்லி நம்மளுடைய டைமிங் எல்லாமே தூங்கி தான் கிடந்துச்சு. அதுவுமே லாங் சைட்டு. ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி மண்ணை தூக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்காது. அடுத்ததான் மெயினான பிக்சர் இல்லைப்பா. லெப்பர்ட் ஆக்சுவலாக தூங்கலை. அது நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு. மெயின்டெனன்ஸுக்கு முன் மெயின்டெனன்ஸுக்கு பின் அப்படி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பக்கம் எப்படி தண்ணி இல்லை திருப்பி விடுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. தோட்டக்கலையில் அடிச்சிக்கவே முடியாது போல இவங்கள. அக்வாரியம், மியூசியம் அண்ட் ஜூ அண்ட் இந்த கார்டன். ஹைலைட் கார்டன் வந்து நம்ம வந்து டயர்டாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகான பூக்கள்லாம் வச்சு நல்ல செட்டிங். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம். இது என் கண்ணில் படும் உங்கள் மனதை தொடும் ராஜா டைரி.